ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு ஐடி கம்பெனில ஜாப்ல ஜாயின் பண்றது. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், ஐடி படிச்சிருக்கலாம், மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம், சிவில் படிச்சிருக்கலாம், எனி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் நான் படிச்சிருக்கலாம். அதே சமயத்துல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, எம்சிஏ இந்த மாதிரி கோர்சஸ் படிச்சவங்களும் கூட எப்படி ஒரு ஐடி கம்பெனில ஜாப்ல ஜாயின் பண்றது, ஓகேங்களா? அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நான் சொல்ற இந்த 10 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்க, ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் ஐடி கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய டொமைன் ஆர் நீச்சை வந்து சூஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் அப்போ ஐடி ஜாப் போறேன் அப்படின்னா அதுலேயே நிறைய டொமைன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டிங் இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் இருக்கு, சேல்ஸ் இருக்கு, கோடிங் பேசிஸ்ல போனீங்கன்னா லாங்குவேஜஸ் நிறைய இருக்கு. பிஹெச்பி, ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், வெப்சைட் டெவலப்மெண்ட், யூஐ, யூஎக்ஸ், ஓகேங்களா? ஏகப்பட்ட டொமைன்ஸ் இருக்கு. ஸோ இதுல எந்த டொமைன்ல நான் போகணும், எந்த நீட்ஸ்ல நான் போகணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போ நான் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ப்ரோ, நான் இப்படி ஐடி கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதில் உள்ள ஏதாவது ஒரு டொமைனில் ஏதாவது ஒரு நீச்சில் வந்து நீங்கள் தனியாக வந்து கோர்ஸ் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் உள்ளே போகணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டொமைன் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம், அதை இப்போ சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து அதுக்கு ரெலவெண்ட்டான கோர்சஸ்லாம் நம்ம வந்து பண்ணணும். நீங்க இதுல வந்து 2 விதமான கோர்சஸ் இருக்கு. நீங்க டைரக்டா இன்ஸ்டியூட் போய் படிச்சு அந்த இன்ஸ்டியூட் மூலமா அவங்க வேலை வாங்கி தரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் சில இன்ஸ்டியூட் பண்றாங்க, பட் சில இன்ஸ்டியூட் வந்து பண்றது இல்ல. ஜஸ்ட் கோர்சஸ் மட்டும் பண்றாங்க. அந்த கோர்சஸ்மே வந்துட்டு நீங்க டீட்டெயிலிங்கா சொல்லி தராங்களா அப்படின்னா பாதி இன்ஸ்டியூட் வந்து அவ்வளோ டீட்டெயில்டா இல்லை. ஏன்னா நான் படிச்சதே ஒரு பெரிய ரெப்யூட்டடான ஒரு இன்ஸ்டியூட் தான். அந்த மாதிரி நான் ஸ்டார்டிங் இன்ஜினியரிங் முடிச்ச சமயத்துல நான் பேர் சொல்ல விரும்பல. பட் அந்த கோர்ஸ்ல நான் படிச்சு கத்துக்கிட்டதை விட நான் யூடெமியில உள்ள கோர்சஸ்ல படிச்சு கத்துக்கிட்டது நிறைய. ஏன்னா இதுல வந்து நிறைய ஃபாரின் ஆத்தர்ஸ் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு டீட்டெயிலிங் இருந்துச்சு, ஈஸியா புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ நீங்க யூடியூப்லயும் படிக்கலாம், கோர்சரா, எடெக்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த யூடெமி. ஸோ இந்த மாதிரி இதுல நீங்க கோர்சஸ் முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் வந்துடும், உங்களுக்கு அதுக்கான நாலேஜும் நீங்க வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சர்டிஃபிகேட் முடிக்கணுங்கிற மைண்ட் செட்ல அந்த கோர்சஸ்லாம் படிக்காம அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், அதை வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ரியல் பேசிஸா நீங்க திங்க் பண்ணி அதை படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்க படிக்கிற இந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்க வந்துட்டு உங்களோட ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிடணும். ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டோம் அப்படியே டைரக்டா நீங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகி வேலை கிடைச்சிரும். ஆனா சில பீப்புள்ஸ்க்கு வந்து நீங்க கொஞ்சம் உங்களுடைய இன்னும் நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா காட்டிக்க விரும்புனீங்க அப்படின்னா அந்த நீங்க படிச்சதே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிஹெச்பியில ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த பிஹெச்பியில நான் படிச்சதை ஒரு டிசைன் ஒன்று பண்ணிடுறது என்னோட லேப்டாப்ல பண்ணி அதை வந்துட்டு இந்த கிட்ஹப், ட்ரிபிள் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல நான் போஸ்ட் பண்ணி அந்த லிங்கை வந்து என்னோட ரெஸ்யூம்ல நான் லிங்க் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ரெஸ்யூம் வந்து பார்க்குறவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி போய் என்னோட டிசைன்ஸ் அந்த மாடல் எல்லாம் அவங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா நம்ம இன்னும் ஒரு 5 ஸ்டெப்ல ஒரு 4 ஸ்டெப்பு தாண்டி மற்ற நம்மளோட இன்டர்வியூ அட்டன் பண்றவங்களோட நம்ம ரொம்ப முன்னாடி இருக்கும். ஏன்னா அந்த பர்சன் வந்து போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஆனா அவங்க வந்து உங்களோட ரியலான ஒர்க்கையே அவங்க பார்த்துருவாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியா வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் இன்டர்வியூல போயிட்டு நீங்க பேசும்போது நல்லா போல்டா பேசுங்க. ரொம்ப தயங்கி தயங்கி உட்கார்றதே ரொம்ப கூனி குறுகி இப்படி உட்காராம நல்லா போல்டா உட்காந்து ஆனா பொலைட்டா பேசுங்க. யூஸ் பண்ற வேர்ட்ஸா இருக்கட்டும், அந்த டோனா இருக்கட்டும், அது வந்து பொலைட்டா நல்லா போல்டா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க. அந்த இன்டர்வியூ கண்டிப்பா வேலை கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல பேசாம இது போனா பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டு பேசுனீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் போல்டா பேசுவீங்க. இது போனாலும் பரவாயில்ல அப்படிங்கும் போது உங்களுக்கு உங்களோட ஃப்ளோல என்ன பேசணும்னு தோணுதோ அது ஈஸியா உங்களால பேச முடியும்.
ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் ஒரு மைண்ட் செட்டாக வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி பேசுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நம்ம திங்க் பண்ணணும். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு பிஹெச்பி ரெலவெண்ட்டாக பிஹெச்பியில் ஒரு டெவலப்பர் ரோலுக்கு நான் போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு அந்த கோடிங் நாலேஜ் எனக்கு தெரியுது, அதை வச்சு மட்டும் போயிட்டு அவங்க கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் பண்ணி நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இல்லாமல், ஏன்னா 1000 பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னா 1000 பேரும் அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள விட நம்ம எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் இப்போ நான் ஒரு டிசிஎஸ் மாதிரி ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டிசிஎஸ் பற்றின கம்பெனியோட புரிதல் இருக்கணும். அவங்க என்ன ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்க அந்த கம்பெனிஸ் வந்து எத்தனை பிராண்டு, எத்தனை கிளைண்ட்ஸ் வச்சுருக்காங்க, என்ன பண்ணி கொடுக்குறாங்க, ஸோ நம்ம எடுத்தோம்னா நமக்கு என்ன ஸ்கோப்பு, நமக்கு ஃபியூச்சர் இருக்கா. ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து நீங்கள் பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியும், பட் சில பேருக்கு தெரியாது. நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய வெப்சைட் வந்து கிளாஸ்டோர். அந்த கிளாஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோடைய ரிவ்யூஸ் இருக்கும், ரேட்டிங்ஸ் இருக்கும், அவங்க எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களோட ரெவன்யூ வருது எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸ்லையும் யூசரில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த எம்ப்ளாயிஸோடைய கமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த இன்டர்வியூவில் பேசும்போது அந்த பிஸ்னஸ்க்கும் நீங்கள் பார்க்க போகிற ஒர்க்குக்கும் எப்படி அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன கனெக்ட் கொடுத்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெக்ரூட்டர் வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவார். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கம்பெனியோடைய க்ரோத்து, கம்பெனியோடைய ஸ்கோப் இப்போ எப்படி இருக்குது, ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஒர்க்கையும் அந்த கம்பெனியுடைய வளர்ச்சியையும் நீங்கள் கம்பேர் பண்ணி என்னால் இது ஆக போகுதுங்கிற மாதிரி நீங்கள் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எல்லா ரெக்ரூட்டருமே மேக்ஸிமம் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ கோடிங் நாலேஜ் மட்டும் நீங்கள் எங்கே போய் பேசாதீங்க. ஐ மீன் அந்த டொமைனில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டாக நீங்கள் உங்களுக்கு நடந்த ரியல் எக்ஸாம்பிள்ஸை வச்சே நான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி ஒரு டீ ஷாப் வச்சுருந்தேன், அதில் வந்து இந்த இஞ்சி இதெல்லாம் கலந்து ஹெர்பல் டீன்னு நான் விற்றேன், அதனால எனக்கு வந்துட்டு நிறையா சேல்ஸ் போச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் ஜென்ரலாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அவங்க கொஸ்டின் கேட்கும்போது இது மாதிரி உள்ளதை கனெக்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ரெலவெண்ட்டாக நீங்கள் பேச ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேசும்போது நீங்கள் நிறையா மற்ற கூட அட்டன் பண்ணுற இன்டர்வியூரோட நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக இருப்பீங்க. அதுக்கடுத்து நான் ஆல்ரெடி சொன்னதான் அந்த பிஸ்னஸ் மாடல் பேசிஸில் எப்போவுமே திங்க் பண்ணுங்க. அதாவது எந்த கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ண போகிறோம், அந்த கிளைண்ட்டோடைய பர்பஸ் என்ன, அது நம்ம இது பார்க்கறதுனால அந்த கிளைண்ட்டுக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும், என்ன ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இப்படி திங்க் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? அந்த மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு ஒரு பொறுப்போட ஒர்க் பண்ணுவீங்க. இந்த கிளைண்ட்டோட ஹாப்பி இருக்கணும், இந்த இந்த பிஸ்னஸ் மாடலை நம்ம சக்ஸஸ் பண்ணணும், அந்த பேசிஸில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல கம்பெனி ஹாப்பி ஆயிரும், கிளைண்ட்டுக்கு ஹாப்பி ஆயிடுவாங்க, உங்களுக்கு நிறைய எரர்ஸ் வராது, மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் நிறையா கட்டுப்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய மேக்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக ஆப்டிடியூட் டெஸ்ட்டு மேக்ஸிமம் கம்பெனிஸில் இருக்கும். அதே மாதிரி உங்களோட இங்கிலீஷ் லெவலும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இந்த ஸ்கில்ஸை வந்து கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து சில பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், ப்ரோ இது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி இன்டர்ன்னு சொல்கிறாங்க, இங்கே வந்து ஜாயின் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு. இன்டர்ன் வந்து ஒரு நல்ல விஷயம்தான், அவங்க உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்களே உங்களை வந்து கம்பெனியில் எடுத்துப்பாங்க. ஆனால் சில கம்பெனிஸ் வந்து, எல்லா கம்பெனிஸ் கிடையாது, சில கம்பெனிஸ் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணி நிறைய ஒர்க் வாங்கிக்கிட்டு ஆனால் சேலரியே கொடுக்காம, ஒழுங்காகவும் சொல்லி கொடுக்காம, பேசிக்கான ஒரே ஒர்க்கையே அவங்களுக்கு 6 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு அவங்கள வெளியில் எடுத்து போட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற கம்பெனி வந்து ஒரு ரெப்யூட்டடான கம்பெனி, இந்த கம்பெனியில் வந்து ரியலாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் இன்டர்னில் வேலை கிடைக்கும் போது ஜாயின் பண்ணுங்கள். அந்த கம்பெனி வந்து உண்மையிலேயே ட்ரஸ்டடான கம்பெனி, நீங்கள் அட்டன் பண்ணுறது நிறைய வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நாக்ரி, லிங்க்டின்னு, ஓகேங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும்.
அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடான கம்பெனிஸ்ல இருந்து வருதா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நிறைய வந்துட்டு ஃபேக்கானது தான் வரும். காசு கொடுத்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு கம்பெனில இருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வருது அப்படின்னா அந்த டொமைன் வந்து கரெக்டான டொமைனான்னு பாருங்க. அந்த ஃப்ரம் டொமைன்ல அது கரெக்டா இல்லை அப்படின்னாலும் சில சமயத்துல வந்து அது வேற டொமைன் யூஸ் பண்ணி கூட மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ என்ன பண்றீங்கன்னா அந்த கம்பெனி நேம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை எடுத்துட்டு போய் கூகுள் மேப்ல போடுங்க. ஸோ கூகுள் மேப்ல அந்த கம்பெனி காட்டுதா அப்படிங்கிறத பாருங்க. அப்படி காட்டுச்சு அப்படின்னா ஓகே, காட்டலை அப்படின்னா நீங்க கிளாஸ் டோர்லையும் போடுங்க, லிங்க்டின்லையும் போடுங்க. சர்ச் பண்ணையில அப்படி ஒரு கம்பெனி காட்டுதா, இவங்க வந்து என்ன பண்றாங்க, அது என்ன கம்பெனி, அவங்க என்ன ப்ராடக்ட் சர்வீஸ் வந்து பாத்துக்கிறாங்க, எத்தனை கிளைண்ட்ஸ் இருக்கு, இதை சர்ச் பண்ணீங்கனாலேயே உங்களுக்கு அது வந்து ஒரிஜினலா கம்பெனியா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டியான இடத்துல போயிட்டு காசை இழக்க வேணாம். ஏன்னா ஏகப்பட்ட ஆள் அந்த மாதிரி இழந்திருக்காங்க. நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல நிறைய இந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி காசு கொடுத்து இது பண்றதுக்கு நிறைய அப்ரோச் பண்ணாங்க. ஸோ நான் அது எதுவும் பண்ணலை. சேம் லைக் நீங்களும் அந்த மாதிரி டக்குன்னு வேலைக்கு போயிடலாம் ஈஸியா, வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. கண்டிப்பா உங்களோட ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான வேலைன்னு இருக்கு. வேலை இல்லாம இல்லை. வேர்ல்டு வைட்ல ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்கு. அதுக்கான ஸ்கில் செட்டு எதுல நமக்கு தேவைப்படுதோ அதை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நெர்வஸ் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க நெர்வஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் மேக்சிமம் நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் ஆட்டோமேட்டிக்கா நெர்வஸ் நிறைய பேருக்கு வந்துடும். ஓகேங்களா? சப்போஸ் அந்த நெர்வஸ் வருது அப்படின்னா நீங்க வந்துட்டு கொஞ்சம் போல்டா இருக்கிறதுக்கு உங்களுக்குள்ள நீங்களே பேசி நீங்களே கொஞ்சம் போல்டா இருக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெர்வஸ் வந்து இன்னும் ரொம்ப அதிகமா வரும். ஸோ அந்த டைம்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த ஜாப்பு இந்த பிஹெச்பி டெவலப்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை வந்து டிசைன் ஆல்ரெடி பண்ணி அந்த மாடலையோ ஒரு டிசைனோ ஒன்று ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துட்டு போய் அவங்களுக்கு காட்டுங்க. இங்க பாருங்க, இந்த டிசைன் வந்து ஆல்ரெடி நான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காட்டினீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி அல்லது மிட்ரேஞ்ச் கம்பெனிஸ்ல வந்துட்டு உங்களோட இங்கிலீஷ் லெவல் கம்மியா இருந்தாலும் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் கம்மியா இருந்தாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ண போறது ஒரு டெவலப்மெண்ட் அல்லது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து அதிகமா இங்கிலீஷ் தேவைப்படாத ஒரு ஜாப் அப்படின்னா உங்களை வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கவும் சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியலன்னு விட்டுறாதீங்க. என்ன படிக்கிறீங்களோ அதை டெவலப் பண்ணி நேர போய் காட்டிடுங்க. ஏன்னா நான் இனிஷியல் ஸ்டேஜில் மெஜெண்டோன்னு ஒரு இது ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சு. அது வந்து ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 1 வீக் டைம் இருந்துச்சு. நான் அதில் வந்து படித்து ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணி என்னுடைய ஓன் லேப்டாப்பே எக்ஸாம் சர்வரை வந்து லைவ் சர்வர் ஆக்கி நான் அந்த மாதிரி டிசைன் பண்ணி போய் காமிச்சேன். ஸோ எனக்கு அங்கே வேலை கிடைக்கலனாலும் அந்த மாதிரி நீங்கள் எஃபர்ட் போட்டு பண்ணும்போது ஒரு கம்பெனியில் இல்லைனாலும் இன்னொரு கம்பெனியில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி இன்டர்வியூஸ் நிறைய அட்டன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவும் வருத்தப்படாதீங்க. ஒவ்வொரு கம்பெனிஸ்ல இருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது, எதை இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதை பார்த்து நீங்கள் அந்த இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுடைய அந்த வே ஆஃப் டாக்கிங்காக இருக்கட்டும், அந்த நடக்கிறது, அந்த நெர்வஸ்னஸ் குறையிறது, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்க்குள்ளதை வந்துட்டு நீங்கள் அதுவும் சைடில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. மேக்ஸ் ஸ்கில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஜென்ரலாக உங்களுடைய டொமைனோட ஸ்கில்லு இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ வேலையே கிடைச்சாலும் நீங்கள் உங்களுடைய ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறத விட்டுறாதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு 7 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆல்மோஸ்ட் 16+ சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நான் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த லெவலுக்கு நம்ம வந்து முடித்தோம்னா மட்டும்தான் நம்ம சஸ்டெயின் பண்ணி போக முடியும் நெக்ஸ்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ கைஸ். அண்ட் நல்லா போல்டாக அட்டன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஐடி ஜாப்ல ஒர்க் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ ஃப்ரெஷருக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட சர்க்கிளில், நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க ஃபைனல் இயர்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.